காசா முழுவதும் மேற்கொள்ளப்படும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதல்களும் முக்கிய தளபதிகளை வேட்டையாடி அல்-கஸ்ஸாம் படையினரும் நெட்டன்யாஹுவின் வீட்டை குறிவைத்த ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ரஃபாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய படைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக அழித்து விட்டதா? லெபனானின் பொருளாதார நெருக்கடிகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் நிலைப்பாடுகளும் புதிய முன்மொழிவிலே ஹமாஸினை மிரட்டிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு தங்களுக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக்கொள்வதில் அமெரிக்க ஆக்கிரமிப்பு வெற்றி பெற்றதா? இவற்றிற்கு ஈரானிய தரப்பினர் எவ்வாறு பதில் வழங்கப் போகின்றார்கள்? மத்திய கிழக்கு பிராந்திய பதற்றத்தினை தணிப்பதற்காக பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விஜயம் செய்திருந்தார்கள். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இவர்கள் வருகை தந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுவிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான முழுமையான ஆதரவினை வழங்கியிருந்தார்கள். ஈரானின் பதிலடி தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் பிரித்தானியா மற்றும் பிரான்சிய தரப்பினர் முழுமையான ஆதரவினை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இதை தொடர்ந்து நேற்றைய தினம் பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் உயர்மற்ற ராஜதந்திரி மார்க் ஸ்மித் அவர்கள் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்திருந்தார். காசாவிலே பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்கின்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லாவிதமான ஆயுதங்களையும் பிரித்தானியா தொடர்ச்சியாக வழங்கி வருவதனாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எல்லாவிதமான ஆதரவினை வழங்கி வருவதனாலும் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்திருந்தார். இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் நாங்கள் காசாவிற்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக எந்தவிதமான ஆதரவையும் வழங்க மாட்டோம் என பிரித்தானியாவுடைய பிரதமர் அறிவித்துள்ளார். இருப்பினும் சைப்ரஸ் நாட்டிலே பிரித்தானியாவுடைய இராணுவ தளங்கள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எல்லா விதமான ஆதரவும் வழங்கப்பட்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்காக சைப்ரஸ் நாட்டிலிருந்து பிரித்தானிய இராணுவ தலைமைகள் எல்லா விதமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியினை முழுமையாக தடுத்து நிறுத்துவோம் என்று ஆரம்பத்தில் பிரித்தானிய பிரதமர் கூறியிருந்தாலும் தற்போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டத்தினை ஆரம்பிக்கும் முகமாக கத்தார் பேச்சுவார்த்தைகளுடைய அடுத்த கட்டத்தினை ஆரம்பிக்கும் முகமாக இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பிரதிநிதிகள் எகிப்துக்கு விஜயம் செய்துள்ளார்கள். எகிப்தினுடைய தலைநகரிலே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றார்கள். மேலும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையானது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் அல்ல. அடுத்த வார இறுதியில் தான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் எகிப்திலே நடைபெறப் போகின்றன. அத்தோடு இன்றைய தினம் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்கின்றார். இராஜதந்திர ரீதியிலான அழுத்தங்களை வழங்குவதற்காகவே ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வருகை தந்திருப்பதாக அமெரிக்க நிர்வாக தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். ஆனால் உண்மையில் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்திருப்பது ஜோ பைடனின் புதிய திட்டத்தினையும் புதிய சூழ்ச்சிகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கே. தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் எவ்வாறான ஏமாற்று வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியும், எவ்வாறான சூழ்ச்சிகளை மேற்கொள்ள முடியும் என்பதனை கலந்துரையாடுவதற்காகவே ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வருகை தந்துள்ளார். நாளைய தினம் நெட்டன்யாஹுவுடன் அவர்களுடைய புதிய சூழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப் போகின்றார். அடுத்து வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான நெட்சரின் பிரதேசத்திலிருந்து வெளியேறுதல், வடக்கு காசாவை நோக்கி பலஸ்தீனிய மக்கள் எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் இல்லாமல் மீள குடியமர்த்தப்படுதல், ரஃபாவினுடைய பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து வெளியேறுதல் போன்ற முக்கியமான நிபந்தனைகளுக்கு இன்னும் நெட்டன்யாஹு சம்மதிக்கவில்லை. மேலும் இந்த நிபந்தனைகளுக்கு நெட்டன்யாஹு சம்மதிக்க வேண்டுமாக இருந்தால் குறித்த பிரதேசங்களிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டுமாக இருந்தால் காசாவிலே மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கான அமெரிக்காவின் ஒப்புதல் வாக்குறுதியை நெட்டன்யாஹு எதிர்பார்ப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஹயோம் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. அதாவது நெட்டன்யாஹு இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டத்தினை நிறைவேற்றி பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தையும் முழுமையாக முடித்ததற்கு பிறகு காசாவிலே மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கான எல்லா விதமான ஆதரவையும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு வழங்க வேண்டும் என நெட்டன்யாஹு கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு அமெரிக்க தலைமைகள் எழுத்து மூலமான ஒப்புதலையும் வழங்க வேண்டும் என்றும் நெட்டன்யாஹு விரும்புவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைவாக நெட்டன்யாஹு பயங்கரவாத அமைச்சர்களான பென்குவிரையும் ஸ்மோட்ரிச்சையும் 42 நாட்களுக்கு பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கும்படி வேண்டி இருப்பதாகவும் குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இதுதான் தற்போது அமெரிக்காவுடைய புதிய திட்டமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கத்தாரிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவில் ஹமாஸ் தரப்பினரை அமெரிக்க ஆக்கிரமிப்பு தரப்பினர் நேரடியாக மிரட்டியுள்ளார்கள். அமெரிக்க ஆக்கிரமிப்பு முன்வைத்த முன்மொழிவு தொடர்பான தகவல்களை ஹமாஸ் தரப்பினர் ஊடகங்களிடம் வெளியிட்டிருந்தார்கள். இதிலே ஹமாஸ் தரப்பினர் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்காவிட்டால் காசா முழுவதும் மிக கடுமையான இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமெரிக்க தரப்பினர் குறித்த முன்மொழிவிலே குறிப்பிட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் இந்த தந்திரத்தினையும் மிரட்டலையும் ஹமாஸினுடைய தலைமைகள் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது
குறித்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் எப்படியாவது சம்மதிக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்க ஆக்கிரமிப்பு இறுதி முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அதேபோன்று நேற்றைய தினம் நெட்டன்யாஹு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு இவ்வாறு கட்டளையிட்டுள்ளார். தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினரை சம்மதிக்க வைப்பதற்காக காசா முழுவதும் இராணுவ நடவடிக்கைகளை அதிகப்படுத்துமாறு நெட்டன்யாஹு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு கட்டளையிட்டுள்ளார். எஞ்சியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எல்லா படைகளையும் காசா முழுவதும் களமிறக்கி தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஹமாஸிற்கு இராணுவ அழுத்தத்தினை வழங்குவதன் மூலமாக அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு அமைவாக ஏற்படுத்தப்படக்கூடிய தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வைக்க முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த முயற்சிகளுக்கு ஹமாஸ் தரப்பினர் ஒருபொழுதும் கட்டுப்பட போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ரீதியிலான அழுத்தங்களை வழங்கினாலும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு மிரட்டல்களை வழங்கினாலும் ஹமாஸ் தரப்பினர் ஒருபொழுதும் இவற்றிற்கு கட்டுப்பட போவதில்லை. அவர்களுடைய நிபந்தனைகளையும் ஒருபொழுதும் விற்றுக் கொடுக்க போவதும் இல்லை. இப்படியான நிலைமையில் தங்களுக்கு தேவையான அதிகளவான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. நாங்கள் ஒப்பந்தத்தினை நெருங்கிவிட்டோம். காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தினை நெருங்கிவிட்டோம். ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளக் கூடாது என ஜோ பைடன் மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானுக்கு தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் பதிலடி தாக்குதலை நிறுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொள்வது எங்களுடைய உரிமை என்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஈரானின் இராணுவ ஆய்வாளர்களில் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தியாகி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானின் மண்ணிலே படுகொலை செய்யப்பட்டதற்காகவும் ஈரானுடைய இறையாண்மை மீறப்பட்டதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை குளிப்பறிப்பதற்கும் ஈரானிய தலைமைகள் விரும்பவில்லை. ஏனென்றால் காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் மீதான இனப்படுகொலை தாக்குதல் நிறுத்தப்படுவதற்கும் ஈரானிய தலைமைகள் முதன்மை இடத்தை வழங்குகின்றார்கள். இதனால் தான் தற்போது யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானிய தரப்பினர் பதிலடி தாக்குதல்களை வழங்கவில்லை. மேலும் இந்த கால அவகாசத்தினை ஈரானிய தலைமைகள் தயார்படுத்திக் கொள்வதற்காகவும் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். ஈரானை பாதுகாப்பதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்வதற்காக இந்த கால அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அதே நேரம் இந்த கால அவகாசமானது அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சாதகமாகவும் அமைந்திருக்கின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்க ஆக்கிரமிப்பு தயார்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த கால அவகாசம் சாதகமாக அமைந்துள்ளன. இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே அமெரிக்க ஆக்கிரமிப்பின் ஏனைய போர் கப்பல்களும் மத்திய கிழக்கை அடைந்துவிடும். எனவே இந்த கால அவகாசம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் தயார்படுத்தல்களையும் அதிகப்படுத்திவிடும். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையானது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே அமைந்துள்ளது. ஆனால் இந்த சவாலை ஈரானிய தலைமைகள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த சவாலை எதிர்கொள்வதன் மூலமாகத்தான் பிராந்தியத்திலே ஈரானுடைய பாதுகாப்பையும் இறையாண்மையையும் பாதுகாக்க முடியும். அதே போன்று மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய ஏனைய அமெரிக்க அடிமை நாடுகளும் இந்த சந்தர்ப்பத்தினை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானை வீழ்த்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதனால் ஈரானிய தரப்பினர் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சிகளுக்குள்ளும் சிக்கிக் கொள்ளாமல் பொறுமையாகவும் நிதானமாகவுமே காய்களையும் நகர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய பேச்சுவார்த்தைகளை ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக மறுத்துவிட்டார்கள். அமெரிக்காவின் புதிய ஒப்பந்தத்தையும் ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக மறுத்துவிட்டார்கள். இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் பேச்சுவார்த்தைகள் தொடர்பான தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும். ஒருவேளை இந்த வாரத்தினுடைய அமைதியானது மிகப்பெரிய வெடிச்சத்தமாகவும் மாறலாம் என்றும் ஈரானினுடைய ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த தகவல்களில் இருந்து சில விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு அமெரிக்க ஆக்கிரமிப்பு தங்களுக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதில் வெற்றி அடைந்துள்ளார்கள். காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை காரணம் காட்டி ஈரானின் பதிலடி தாக்குதலை பிற்போடுவதில் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தரப்பினர் தற்போது சிறிய வெற்றி அடைந்துள்ளார்கள். அதே நேரம் இந்த கால அவகாசத்திற்குள் ஈரானிய தரப்பினர் அவர்களுடைய அரசியல் விவகாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய தினம் ஈரானின் புதிய அமைச்சரவையை தெரிவு செய்வதற்கான விவாதங்கள் பாராளுமன்றத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் இன்னும் 5 நாட்களுக்கு இவை தொடர்பான விவாதங்கள் ஈரானிய பாராளுமன்றத்தில் நடைபெறப் போகின்றன. எனவே ஈரானிய தரப்பினர் இந்த கால அவகாசத்தினை தங்களுக்கு சாதகமாகவும் ஏனைய அரசியல் ரீதியான தயார்படுத்தல்களை மேற்கொள்வதற்காகவும் பயன்படுத்திக் கொண்டுள்ளார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எது எவ்வாறு இருப்பினும் தற்போது இருக்கக்கூடிய நிலைமைகளில் மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய பிராந்திய போர் ஒன்று ஏற்பட்டால் மாத்திரம்தான் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான தீர்வை எட்ட முடியும் என்கின்ற நிலைப்பாடு உருவாகியுள்ளது. ஒரு மிகப்பெரிய மத்திய கிழக்கு போர் ஒன்றின் மூலமாகத்தான் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முற்றுகையினையும் இனப்படுகொலை தாக்குதல்களையும் முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் என்கின்ற நிலைமையும் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு ஒட்டுமொத்த லெபனானும் இருளில் மூழ்கியது. லெபனானினுடைய ஒட்டுமொத்த மின்சாரமும் முழுமையாக முடக்கப்பட்டிருந்தது. மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாகத்தான் லெபனான் முழுவதும் இருளில் மூழ்கியிருந்தது. ஆனால் சில ஊடகங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலினால் தான் ஒட்டுமொத்த லெபனானிலும் மின்சார தடை ஏற்பட்டிருப்பதாகவும் போலி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே லெபனான் நாடானது பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாடாகும். மேலும் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்காக அமெரிக்க ஆக்கிரமிப்பு IMF மூலமான பணத்தொகைகளையும் வழங்குவதற்கு முயற்சி செய்திருந்தது.
இருப்பினும் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பினுடைய அடிமை நாடாக மாறக்கூடாது என்பதற்காகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய அழுத்தங்களின் விளைவாக லெபனான் அரசானது அமெரிக்க ஆக்கிரமிப்பின் IMF உதவிகளையும் பெற்றுக் கொள்ளவில்லை. அதே நேரம் பல ஆண்டுகளாக ஈரான், ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் லெபனானினுடைய மின்சார பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இருப்பினும் இந்த நாடுகளின் திட்டங்களுக்கு சம்மதித்தால் அமெரிக்க ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான பொருளாதார தடைகளையும் விதித்துவிடும் என்கின்ற காரணத்தினால் தான் லெபனானினுடைய அரசு தலைமைகள் இவற்றிற்கும் சம்மதம் தெரிவிக்கவில்லை. அத்தோடு லெபனானிலே அரசியல் ரீதியாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இப்படியான நிலைமையில் லெபனானை முழுமையாக மீட்டெடுப்பதற்காக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் லெபனான் அரசை முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என லெபனானுக்குள்ளேயும் லெபனானுக்கு வெளியே இருந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. மேலும் லெபனானினுடைய அரசை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் முழுமையாக பொறுப்பேற்பதற்கான எல்லா விதமான ஆதரவுகளும் வழங்கப்பட்டிருந்தன. இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய அரசியல் குழுவானது லெபனான் அரசை முழுமையாக பொறுப்பேற்பதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். உள்நாட்டு பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள் மற்றும் வெளிநாட்டு தலையீட்டு படைகளை கட்டுப்படுத்துவதற்காகவுமே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த முடிவை எடுத்திருந்தார்கள். ஆனால் தற்போதும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் லெபனானின் ஆட்சியினை முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஒருவேளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்குமாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய அரசியல் குழுவானது லெபனான் அரசை பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என்றும் லெபனானினுடைய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். உண்மையிலேயே தற்போதைய சூழ்நிலையில் லெபனானை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் ஈரான், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளின் பொருளாதார உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் லெபனான் அரசை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பொறுப்பேற்பதுதான் ஒரு சிறந்த தீர்வாகவும் இருக்கும். ஒருவேளை இதற்கான காலம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முழுநீள போருக்கு பிறகு ஏற்படலாம் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் லெபனானிலே இருக்கக்கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு லெபனான் பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ஆயுத கிடங்குகளை அளிப்பதாக கூறி பொதுமக்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அளித்து வருகின்றது. அத்தோடு இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் லெபனான் எல்லையிலே இருக்கக்கூடிய ஐநாவின் பாதுகாப்பு படைகள் மீதும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் ஐநாவின் அமைதி படையை சேர்ந்த 3 சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நேற்றைய தினம் மொத்தமாக 7 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று இன்று காலையிலிருந்து மாலை வரை 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ட்ரோன்கள் மேற்கு கடற்கரை பிரதேசத்தினூடாக நுழைந்து நெட்டன்யாஹுவினுடைய வீச்சை படமெடுத்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. சிசேரியா கடற்கரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நெட்டன்யாஹுவின் தனிப்பட்ட வீச்சை ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ட்ரோன்கள் படம் பிடித்திருப்பதாகவும் குறித்த வீச்சோடு இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் முழுமையாக படம் பிடித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய குறித்த ட்ரோன்கள் ஊடுருவி இருப்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு படையினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே நேரம் குறித்த ட்ரோன் தொடர்பாக மத்திய தரைக்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல் சமிஞ்சைகளை வழங்கியுள்ளது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் குறித்த பிரதேசத்தை வந்தடைந்துள்ளன. இருப்பினும் குறித்த பிரதேசத்திலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய ட்ரோன்கள் பாதுகாப்பாக வெளியேறிவிட்டதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எந்த விதமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. மேலும் குறித்த ட்ரோனானது நெட்டன்யாஹுவின் வீச்சை படம் பிடிக்கும் சந்தர்ப்பத்தில் நெட்டன்யாஹு குறித்த வீச்சில் இருக்கவில்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நெட்டன்யாஹுவின் வீச்சை குறிவைத்திருக்கலாம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ரஃபாவிலே உள்ள ஹமாஸினுடைய 4 படைப்பிரிவுகளையும் முழுமையாக அழித்து விட்டதாகவும் ரஃபாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய படைப்பிரிவுகளின் திறன்களை முழுமையாக அழித்து விட்டதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் ரஃபாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்து பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரியினுடைய கருத்துக்கள் பொய்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் ரஃபாவிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராகவும் போர்த்தாங்கி வாகனங்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் காசா முழுவதும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக மத்திய காசானுடைய தேரல்பலா கிழக்கு பிரதேசத்திலும் மகாசே கிழக்கு பிரதேசத்திலும் கான்யூனிஸினுடைய வடகிழக்கு பிரதேசமான அல் கராரா பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக ரஃபாவிலே களமிறக்கப்பட்ட 98வது படைப்பிரிவினை தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களில் களமிறக்கியுள்ளது. மேலும் ரஃபாவிலே களமிறக்கியிருந்த 3 படைகளில் 2 படைப்பிரிவுகளை குறித்த பிரதேசங்களில் களமிறக்கியுள்ளது. அதே போன்று வடக்கு காசாவின் தால் ஹவா தெற்கு பிரதேசத்தில் ஏற்கனவே தரைவழி தாக்குதல்கள் தொடர்கின்றன. மேலும் இன்றைய தினம் பெய்ச்சனூன் பிரதேசத்தினூடாகவும் சுஜையா கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் மீண்டும் தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டுள்ளது. எனவே ஒட்டுமொத்தமாக வடக்கு காசா, மத்திய காசா, தெற்கு காசா என ஒட்டுமொத்த காசாவிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தரைவழி தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று மாலை அல் கஸ்ஸாம் படையினர்
படையினர் நெட்சரின் பிரதேசத்திற்கும் வடக்கு காசாவின் தென்கிழக்கு பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட பிரதேசமான ஜெய்தூனின் அலியூன் மசூதிக்கு அருகாமையில் ஜில்சல் வெடிகுண்டை பயன்படுத்தி தரமான பொறி ஒன்றினை வைத்துள்ளார்கள். இந்த பொறியிலே 8119வது படையினுடைய தளபதியும் இன்னும் 2 துணை தளபதிகளும் சிக்கி அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று அல்கசாம் படையினர் தால் ஹவாவின் மேற்கு பிரதேசத்தில் கண்ணி வெடிகள் மூலமாக 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளை கொத்து கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். மேலும் இன்று மாலை தால் ஹவாவின் தெற்கு பிரதேசத்திலே 10 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் ஆள் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 10 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். அடுத்து ஒமர் அல் காசிம் படையினர் இன்று ரஃபானுடைய மேற்கு பிரதேசமான சவுதி சுற்றுப்புற வட்டாரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த ஒஃபென்சிவ் தாக்குதலின் போது பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அலக்சா படையினரும் சவுதி சுற்றுப்புற வட்டாரத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் புல்டோசர் வண்டி ஒன்றையும் அளித்துள்ளார்கள். அடுத்து ரஃபாவின் ஜலாட்டா பிரதேசத்திலே அலக்சா படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்தாக அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 5 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.